ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம தனித்திறமை லெசனில் இருக்கிற புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். மொதல் கொஷின், சரியான விடையை தெரிவு செய்வோமா? அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள். தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன? தரம். தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள் தரம். பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல். பகைவர்கள் என்ன? எனிமீஸ். எனிமிக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? நண்பர்கள். பணி இச்சொல் உணர்த்தும் பொருள் வேலை. இதில் லை வந்துட்டு பாருங்க, இந்த லா தான் நம்ம லட்டுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த லா தான் வரணும், இந்த லா வரக்கூடாது. அப்போது பணி என்னும் இச்சொல் உணர்த்தும் பொருள் வேலை. அடுத்து பாருங்க, படைத்தளபதி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அந்த இத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படியே எழுத வேண்டியது, அந்த இடத்துல ப்ளஸ் போட்டு படைத்தளபதி. இது எப்படி எழுதலாம்? படை கூட்டல் தளபதி. அடுத்து பாருங்க, எதை கூட்டல் பார்த்தாலும். இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதை பார்த்தாலும். அங்கே எப்படி இத்தை எடுத்துட்டு எழுதணுமோ இங்கே என்ன பண்ணுறோம்? இப்பு போட்டு எழுதுறோம். துணை ஒற்றெழுத்த போட்டு எழுதுறோம். சரிங்களா? எதை கூட்டல் பார்த்தாலும் எப்படி எழுதலாம்? எதை பார்த்தாலும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வினாக்களுக்கு விடையளி. காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? யார் தலைமையில் நடந்துச்சு? புலி தலைமையில் நடந்துச்சு. அப்போ காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலி தலைமையில் நடைபெற்றது. புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தாங்க படைத்தளபதி பொறுப்பு? சிங்கக்குட்டிக்கு கொடுத்தாங்க. புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார். ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? கரடி கழுதை, முயல், ஆமை ஆகிய விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது. இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு. அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பயன்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்க, புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துக. நமக்கு 3 புதிர் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க, பதுங்கி செல்வேன் பாய்ந்து இரையை பிடிப்பேன் நான் யார்? யாரது? புலி. பதுங்கி செல்வேன் பாய்ந்து இரையை பிடிப்பேன் நான் யார்? யாரது? புலி. இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன், என் கண்களை எல்லா திசைகளிலும் திருப்புவேன். நம்ம லெசன் பார்க்குறப்ப சொல்லியிருந்தோம், இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும். எது? ஆந்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் இங்கே இருக்கு, ஆந்தை. என் காதுகள் நீண்டிருக்கும் வேகமாக ஓடுவேன், கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும். எது வேகமாக ஓடும்? முயல் தான் வேகமாக ஓடும். அந்த என்ன பண்ணும்? அதுக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ அது என்னது? முயல். பதுங்கி போகிறது எது? புலி. இரவில் கண் முழிச்சு பகலில் தூங்குறது எது? ஆந்தை. எதுக்கு காது நீண்டிருக்கும்? அது வேகமாக ஓடுது. அதுக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும். என்னது? முயல். அடுத்தது, முறைமாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே வார்த்தைகள்லாம் மாறி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்? சரியான வார்த்தைகளை போட்டு அந்த தொடரை முழுமையாக்கணும். இங்கே பாருங்க, காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம். ஏதாச்சும் மீனிங் இருக்கா இதுக்கு? இப்போ எப்படி எழுதலாம் நம்ம? காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. அடுத்து பாருங்க, இரவு காவல் நீங்கள் தாம் அமைச்சர் ஆந்தையாரே. ஏதாச்சும் புரியுதா இது? அப்போ இது எப்படி எழுதலாம்? ஆந்தையாரே நீங்கள் தாம் இரவு காவல் அமைச்சர். அப்போது புலி சொல்லிச்சா ஆந்தைக்கிட்ட, ஆந்தையாரே நீங்கள் தாம் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு அந்த லைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முயல் ஓடும் வேகமாக அதி. இப்போ என்ன வருது? முயல் அதிவேகமாக ஓடும். கூடாது யாரையும் போட எடை குறைவாக. இது எப்படி வரும்? யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. யாருக்கும் திறமை இல்லைன்னு சொல்லி யாரையும் குறைச்சி நம்ம எடை போடக்கூடாது. எந்த விலங்கிற்கு எந்த பணி? அடுத்து நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டிக்கு என்னது? படைத்தளபதி. சிங்கக்குட்டி என்ன பண்ணும்? படைத்தளபதி. ஆந்தைக்கு என்ன பண்ணி கொடுத்துருந்தாங்க? இரவு காவல் பணி. ஆமை சமையல் வேலை. அடுத்து முயல். முயலுக்கு என்ன வேலை கொடுத்துருந்தாங்க? பொருட்களை சேகரிக்கும் வேலை. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா கழுதை. கழுதைக்கு என்ன பண்ணி கொடுத்துருந்தாங்க? எச்சரிக்கை பணி.
சரிங்களா? சிங்கக்குட்டிக்கு இரவு காவல், ஆந்தைக்கு சிங்கக்குட்டிக்கு படைத்தளபதி, ஆந்தைக்கு வந்துட்டு இரவு காவல், ஆமைக்கு சமையல் வேலை, முயலுக்கு பொருட்களை சேகரிக்கும் வேலை, அந்தேன் கழுதைக்கு எச்சரிக்கை பணி. அடுத்து பாருங்க, எது பெயர்ச்சொல் எது செயல் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்துருக்கிறதுல குழலி பாடம் படித்தால், செயல் அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது செயல். அது இல்லாமல் மீதி வர்றதெல்லாம் என்ன சொல்கிறோம்? பெயர் அப்படின்னு சொல்கிறோம். குழலி அப்படிங்கிறது ஒரு பெயரா, பாடம் அப்படிங்கிறதும் பெயர் தான். படித்தால் ஒரு செயலை செய்கிறா, அப்போ அது என்னது? செயல்ல வரும். அடுத்து பாருங்க, அமுதன் பந்து விளையாடினான். அமுதன் அப்படிங்கிறது ஒரு பெயரா, பந்தும் பெயர் தான், விளையாடினான் மட்டும் செயல்ல வரும். மரம் அப்படிங்கிறது ஒரு பெயரா, செழித்து வளருது அப்படின்னு சொல்றோமா, அப்போ அது ஒரு செயல், வளர்ந்ததும் ஒரு செயல். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.